என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மகாபாரதத்தில் கிருஷ்ண பெருமான் எங்கே போனாலும் அவருக்கு பெருமைகள் வந்து கொண்டே இருந்ததாம். இதை பார்த்த ஒரு மன்னன் சிசுபாலனுக்கு ரொம்ப போட்டி பொறாமல் இருந்தது. யார் மேலே? இந்த கண்ணன் மேலே. பல இடங்களில் அவர் எப்படியாவது ஒரு இழிவுபடுத்தணும், கேவலப்படுத்தணும்னு நினச்சிட்டு இருந்தார். ஒரு முறை ராஜசூயம்ங்கிற ஒரு வேள்வி பூஜையை தருமர் நடத்தினார். எல்லா மன்னர்களெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அதில் கிருஷ்ணரும் கலந்துக்கிட்டார். அப்போது வேள்வி முடிஞ்ச பின்னால் யாருக்கு மரியாதை செய்யணும்னு சொல்லும்போது மன்னர்களை சொன்னாங்க, கிருஷ்ண பெருமானுக்கே பண்ணிடலாம் அப்படின்னாங்க. அப்போது அந்த தருமர் சந்தனம் பூசி மாலையிட்டு கிருஷ்ணருக்கு கௌரவம் செஞ்சார். அந்த சபையில் அந்த சிசுபாலனுங்கிற மன்னன் கேட்டார், மன்னர்கள் இருக்கின்ற சபையில் இந்த மாடு மேய்க்கின்ற இந்த இடையனுக்கு என்ன இவ்வளோ மரியாதை அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பெருமானை கேவலப்படுத்தி பேசினார். அங்கே இருக்கிற மன்னர்களெல்லாம் அவர் கடிந்து பேசினாங்க. கொஞ்ச நாள்லேயே அந்த சிசுபாலன் போரில் தோற்கடிக்கப்பட்டு அவருடைய நாடு நகரத்தை எல்லாம் இழந்து பசியால் வாடி உணவில்லாமல் உடையில்லாமல் அவர் அலைந்து திரிந்து அப்படியே மனம் நொந்து போனாராம். இதே தான் வள்ளுவரும் கூட, கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்புதுவும் உண்பதுவும் இன்றி கெடும் என்று சொல்கிறார். யார் தானத்தை கொடுக்குறாங்களோ, அந்த தானத்தை யார் தடுக்கிறாங்களோ அவர்களுக்கு உணவில்லாமல் உடையில்லாமல் போகிறாங்கிற செய்தி இந்த செய்தி மூலம் வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.